பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே உங்கள் மனைவி வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, கேட்குறாரு டாக்டர். கேட்டோன்னே அந்த கணவர் சொல்கிறாரு, மார்க்கெட்டுக்கு போவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து சமைப்பாங்க, துணி துவைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவளுக்கு தான் வேலை இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு கணவர். அப்புறம் டாக்டர் கேட்குறாரு, மாலையில் சாயந்தரம் வந்து வீடு வந்ததும் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். அந்த கணவர் சொல்கிறாரு, நாள் முழுக்க ஆஃபீஸில் இருக்கிறதுனால மிகவும் களைப்பாக இருக்கும், அதனால நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு கணவர். அப்போ அந்த நிபுணர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் மனைவி அப்புறம் நீங்கள் ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க, உங்கள் மனைவி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறாரு. இரவு வந்து சாப்பாடு தேவையானதை செய்வாங்க, இரவு நைட்டுக்கு தேவையான சாப்பாடுகளை செய்வாங்க, குழந்தைகளுக்கு ஊட்டுவாங்க, அப்புறம் எனக்காக சாப்பாடு தயார் செஞ்சு, அப்புறம் பாத்திரம் கழுவுறது, வீட்டை சுத்தம் செய்கிறது, குழந்தைகளை தூங்க வைக்கிறது, எல்லா வேலையுமே பார்ப்பாங்கன்னு சொல்லி அந்த கணவர் சொல்கிறாங்க. அப்போ கணவர் சொன்னோடனே அப்புறம் இன்னும் நிறையா சொல்கிறாரு அந்த கணவர். காலையில் முன்னாடியே எழுந்து இரவு தேவைக்கான இதெல்லாம் காய்கறிகள்லாம் நறுக்கி வச்சு அம்புட்டு வேலைகளையும் செஞ்சு வீட்டில் தான் இருக்கா, சும்மா தானே இருக்கா, வேலையே செய்யாமல் அப்படின்னு சொல்லி பேசுவது எவ்வளோ கொடுமை. பார்த்தீங்களா, மனைவியை வந்து பாராட்டுங்க. அந்த நிபுணர் சொல்கிறாரு, அந்த டாக்டர். மனைவியை வந்து வேலையிலும் சொல்கிறீங்களா, இவ்வளோ வேலையும் செய்கிறாங்கல்ல, அவங்கள வந்து பாராட்டணும். நம்ம அவங்களோட தியாகங்களை வந்து நம்ம வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதை நம்ம வாங்கவே முடியாது. அது ரொம்ப எண்ணில் அடங்காதது. அதனால் ஒவ்வொருவரையும் மதித்து அவர்களை பாராட்டவும் புரிந்து கொள்ளணும். சரியா? இது உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் வேலை செய்கிறீங்களா, இல்லை வீட்டில் சும்மா இருக்கீங்களா என்று வந்து கேட்க அந்த பெண் தந்த பதிலையும் பாருங்கள். அப்போ இப்படி சொல்லணும். அதே மாதிரி ஒரு பொம்பளைகிட்ட ஒரு பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், வேலை செய்கிறீங்களா, சும்மா இருக்கீங்களா என்று கேட்டால் அந்த பெண்ணு என்னென்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஆமாம், நான் நாள் முழுவதும் பணியாற்றும் வீட்டில் இருக்கிற பெண்ணு சொல்கிறாங்க, ஒரு நாளின் 24 மணி நேரத்திற்கு பணியாற்றுவேன். ஆமாம், உண்மை தானே. நான் ஒரு மகள், நான் ஒரு மனைவி, நான் ஒரு மருமகள், எப்படி, நான் ஒரு தாய், நான் ஒரு சமையல்காரி, நான் ஒரு வேலைக்காரி, நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு செவிலியர், பணியாளர், ஆயா, பாதுகாவலர், ஆலோசகர், நலன் விரும்பி. விடுமுறைகள் கிடையாது. உடல்நிலை சரியில்லை என்றாலும் விடுமுறை எடுக்க முடியாது. இரவும் பகலும் வேலை செய்ய வேண்டும். எப்போதும் வேலை செய்வதற்கு தயாராகவே இருக்க வேண்டும். எப்படி? அப்போ பெண்களுக்கு மட்டும் ஒரு இதாப்பா? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எப்போதும் என்னை நோக்கி வீசப்படும் நான் நாள் பூரா வீட்டில் சும்மா தானே இருக்க என்ற கேள்வியை கேட்டுகிட்டே தான் இருக்கும். இதை படிக்கிற சகோதரர்கள் வந்து ஆண்களை மதிக்க கற்றுக்கங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுங்க மன ரீதியாக. இதில் இன்னும் மோசம், வேலைக்கு செல்லும் பெண்களோட நிலை வாழ்வது ஒரு முறை தான், சந்தோஷமாக வாழணும். அதனால் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்கள எடுத்தறிஞ்சு பேசாதீங்க, மனசு நோகும்படி பேசாதீங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லுங்கள். அப்போ தான் பெண்களோட ஒரு வந்து விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இந்த இதை வந்து ஒரு டாக்டர் வந்து இதை வெளியிட்டிருக்காரு ஒரு கதையாக. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? செம்மையாக இருக்குல்ல?